தமிழகத்தில் ஒரு பெருச்சாளி செத்து கிடந்தாலும் கூட கடந்த ஆட்சியின் பொழுது அதற்கு பாய்ந்து வந்து கருத்து கூறிய அந்த கருத்து கந்தசாமிகள் எங்கே சென்றார்கள் என்பதுதான் கேள்வி. சூர்யா எங்கே போனான்? சூர்யா பொண்டாட்டி எங்கே போச்சு? இவங்க எல்லாம் தானே நிறைய கருத்துக்களை எல்லாம் வந்து வாரி இறைத்து கொண்டிருந்தார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய அகரம் ஃபவுண்டேஷன் என்பது கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு பல பிரமுகர்களிடமிருந்து பணப்பரிமாற்றம் செய்வதற்காக பயன்படுத்துவதற்கு ஒரு முகம், அவ்வளவுதான், ஒரு கருவி, அவ்வளவுதான். குற்றச்சாட்டாவே நான் வைக்கிறேன். முடிஞ்சால் வழக்கு போடு. இதையெல்லாம் இப்போ பேசினா இந்த உதவாநிதியுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய தியேட்டர்கள் எதிலும் இவன் படம் ஓடாது. இவன் படம் ப்ரொடக்ஷனுக்கு வர முடியாது. ப்ரொடியூசர் யாரும் இப்போ கிடையாது. எதுவாக இருந்தாலும் உதவாநிதியோட உதவியுடன் தான் இங்கே ப்ரொடியூஸ் பண்ண முடியும், தயாரிக்க முடியும் என்கிற ஒரு சூழல் இருக்கிறது. இதில் ஒரு பச்சை அயோக்கியத்தனம் என்னென்னா, இவங்க ஊடகத்தில் வந்து பேசுகிறாங்க. யார்? திமுக தரப்பு வந்து பேசுகிறாங்க. இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பாதிக்கப்பட்ட அந்த பெண் மீது தான் குற்றம், அவர் மீது தான் தவறு. அவர் எப்படி வந்து அந்த நேரத்தில் அவர் வந்து அந்த நண்பருடன், ஆண் நண்பருடன் அவர் இருக்கலாம்? அவனை நம்பி இருந்த பொண்ணு இன்னைக்கு சீரழிக்கப்பட்டிருக்கா. ஆக அந்த பொண்ணு செய்த தவறு. இந்த சம்பவம் நடைபெற்றதிலிருந்து இன்று வரையில் மாசு எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார்? யார் வீட்டுக்குள்ளாலும் திறந்த வீட்டிலாம் நுழைஞ்சு சாப்பிட்ருவீங்களா? நீங்கள் செஞ்சாலும் செய்வீங்க, அது வேற விஷயம். ஆனால் நம்முடைய கேள்வி, அவன் கட்சி நிகழ்ச்சியிலே நிற்கிறானே, அதற்கான காணொலிகளும் இருக்கே. அவெல்லாம் திமுக நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவனுக்கும் திமுகவும் சம்பந்தம் இருக்குன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு இவர் துரைமுருகன் கேட்குறாரு. பிரியாணி கடையை வச்சவனுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். பற்றி கருணாநிதிக்கு பிறந்தவங்க மட்டும் தான் திமுகவா? ஆக நம்முடைய கேள்வி, இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி வழங்க வேண்டும் என்றால் அந்த நீதியை இந்த அரசாங்கத்தால் வழங்க முடியாது. உங்கள் வீட்டு பெண்ணும் எங்கள் வீட்டு பெண்களும் பாதுகாப்பு இல்லாத சூழலில் இன்றைக்கு இருப்பார்கள். அவர்கள் போய் புகார் என்று கொடுத்தால் அவர்கள் பற்றிய தகவல்களை கசிய விடுவார்கள். அப்போ யார் போய் புகார் கொடுப்பாங்க? இங்கே காவல்துறை எதற்காக இருக்கிறது? முதலமைச்சருடைய பேரன் பீஸ்ட் படத்தை போய் பார்ப்பதற்கு, ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பதற்கு இங்கே 18 காவல்துறையினர் தலைமையில் பாதுகாப்பு வழங்குவதற்கு தான் காவல்துறை வழங்கப்பட்டிருக்கிறதா? இது ஆட்சியா? இது நிர்வாகமா? இதற்குத்தான் நாம் வாக்களித்தோமா? இது நமக்கு தேவையா? தமிழ் மக்களுக்கு வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கின்ற அந்த கொடூர சம்பவம், இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை நாங்கள் அடையாளம் கண்டுவிட்டோம் அப்படின்னு நிறுத்தியிருக்கின்ற ஒரு சிலரை தவிர்த்து அல்லது ஒருவரை தவிர்த்து வேறு யாருக்கும் அங்கே சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா, யார் அந்த சார் என்பதுதான் இன்றைக்கு தமிழகத்தின் பிரதான கேள்வியாக இருக்கிறது, இருக்கவும் வேண்டும். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்து ஒரு நாளுக்கு அப்புறம்தான் காவல்துறை தேடுதல் வேட்டையிலேயே இறங்குகிறது. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன? ஒரு நாளுக்கு அப்புறம்தான் அவங்க வந்து புகாரை கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உள்ளபடியே அப்படி அவர் ஒரு நாளைக்கு அப்புறம்தான் கொடுத்தார் என்று இருந்து அதற்கப்புறம் இவர்கள் தேடுதல் வேட்டையை ஆரம்பித்திருந்தாலும் இவர்கள் தரப்பிலிருந்து அல்லது இவர்கள் சொல்வது போல, அதாவது காவல்துறை தரப்பிலிருந்தோ அல்லது காவல்துறை சொல்வது போல யார் புகார் கொடுத்தார்களோ அவர்களுடைய தரப்பிலிருந்தோ, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் யார் புகார் கொடுத்தார்களோ அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தரப்பிலிருந்தே கசிந்திருக்கலாம் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய கண்டுபிடிப்பை காவல்துறை தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி அது உண்மை என்று ஒரு புறம் வைத்திருந்தாலும், அதற்கான வாய்ப்பே கிடையாது, ஆனால் அது உண்மை என்று வைத்திருந்தாலும் அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களுக்கு நேர் எதிரான, நேர் முரணான தகவல்களை காவல்துறை ஆணையர் இங்கே விளக்கமாக கொடுக்கிறார் என்கிற பொழுது கேள்விகள் வருது. சரி, அது அடுத்து அமைச்சர் பேட்டி கொடுக்கிறார். காவல்துறை ஆணையர் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நேராக எதிர்த்தரப்பு விஷயங்களை அவர் சொல்கிறார். அப்போது இங்கே இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை கூட கிடையாது. உண்மையை மறைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கமே இவர்களுடைய பிரதான நோக்கமாக இருந்தாலும் கூட குறைந்தபட்சம் அதில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அது கூட கிடையாது. காவல்துறை ஆணையர் ஒன்றை சொல்கிறார், அமைச்சர் ஒன்றை சொல்கிறார். இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, காணாமல் போன பிரபலங்கள், இந்த காணொளியே அதை மையமாக வைத்தது தான். இன்றைக்கி நாம் பேச போகிறதும் அதை மையமாக வைத்துத்தான். தமிழகத்தில் ஒரு பெருச்சாளி செத்து கிடந்தாலும் கூட கடந்த ஆட்சியின் பொழுது அதற்கு பாய்ந்து வந்து கருத்து கூறிய அந்த கருத்து கந்தசாமிகள் எங்கே சென்றார்கள் என்பதுதான் கேள்வி. இந்த சித்தார்த்தனத்தை சுற்றிக்கிட்டு இருந்தானே, அவன் எங்கே போனான்? சிட்டாவா
சீதாவா ஏதோ ஒரு படம் ஒன்று எடுத்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஆளே காணோம். சூர்யா எங்கே போனான்? சூர்யா பொண்டாட்டி எங்கே போச்சு? இவங்க எல்லாம் தானே நிறைய கருத்துக்களை எல்லாம் வந்து வாரி இறைத்து கொண்டிருந்தார்கள். இந்த ஆர்ஜே பாலாஜின்னு ஒரு அயோக்கிய பைய சுற்றிக்கிட்டு இருந்தாலே அவன் எங்கே போனான்? அப்போது இங்கே கருத்துக்களை சொல்கிறோம் பேர் வழி என்று இந்த பிரபலங்கள், அதாவது இவனுங்கள்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவனுங்களுடைய கேரவானை விட்டே வெளில இறங்க மாட்டானுங்க. இப்படியா இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கடைநிலை ஊழியர்கள், ஷூட்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த கடைநிலை ஊழியர்கள் மேலே கூட கரிசனம் காட்ட முடியாத இந்த நபர்கள், கேரவானிலிருந்து கூட இறங்காத இவர்கள், பொதுமக்களுக்காக நாங்கள் கருத்துக்களை சொல்கிறோம், பொது விஷயங்களில் எங்கள் மெசேஜை நாங்கள் கொடுக்கிறோம் என்றெல்லாம் கிளம்பி வந்தார்களே கடந்த ஆட்சியின் பொழுது. இப்பொழுது எங்கே மறைந்தார்கள்? அப்பட்டமாக இங்கே ஒரு அத்துமீறல் நடந்திருக்கிறது. அதுவும் ஒரு மாணவிக்கு இந்த அத்துமீறல் நடந்திருக்கிறது. அதுவும் உலக பிரசித்தி பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் இந்த அசிங்கம் நடந்தேறியிருக்கிறது. அதை செய்தவன் என்று காவல்துறையை அடையாளப்படுத்துகின்ற அந்த நபர், அவன் ஏற்கனவே இது போன்ற குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டிருக்கிறான் என்று நான் சொல்லலை, இது போன்ற குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டிருக்கிறான் என்று கனிமொழி சொல்கிறார். எந்த கனிமொழி? மணிப்பூருக்கு கொந்தளித்த கனிமொழி, ஹத்ரஸுக்கு கொந்தளித்த கனிமொழி. அவர் சொல்கிறார், ஏற்கனவே பாலியல் குற்றச்சாட்டு வரலாறை கொண்ட ஒரு நபர் இதிலும் ஈடுபட்டிருக்கிறார் என்கிற தகவல் எனக்கு அதிர்ச்சியை கொடுக்கிறது என்று அவர் சொல்கிறார். ஆணையர் என்ன சொல்கிறார்? காவல்துறை ஆணையர் 2013 அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டுக்கள் எதுவும் இல்லை என்று சொல்கிறார். ஆனால் கனிமொழி அதற்கு நேர் எதிரான கருத்தை சொல்கிறார். நம்முடைய கேள்வி ரொம்ப சிம்பிள். இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள், இந்த விஷால்னு சுற்றிட்டு இருந்தானே அவன் எங்கே போனான்? இந்த ஆரியானு திறந்தானே அவன் எங்கே போனான்? அமீர் மற்ற எல்லாவற்றுக்கும் கருத்து சொல்வாரே, இதற்கு ஏன் சொல்லவில்லை? இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இவர்கள் எல்லாரும் ஏன் இப்பொழுது கருத்து சொல்ல மறுக்கிறார்கள்? ஏனென்றால் போக வேண்டியது போகலை. கருத்து சொல்ல வேண்டுமென்றால் இவர்களுக்கு ஒரு பிஆர் ஏஜென்ட்னு இருப்பாங்க. அந்த பிஆர் ஏஜென்ட்டை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த விஷயத்திற்கு ஒரு ட்வீட்டு போடுங்க, நீங்கள் இந்த விஷயத்திற்கு ஒரு கருத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் பேசப்படும். அந்த அமௌண்ட்டில் ஒரு 15% இந்த ஏஜென்ட்டுக்கு செல்லும். அந்த ஏஜென்ட் உடனே இந்த நடிகர்களை தொடர்பு கொள்வார். தொடர்பு கொண்டு இவர்களிடம் என்ன கேட்பார் என்றால், இந்த மாதிரி ட்வீட்டு போட சொல்கிறாங்க அப்படின்ட்டு. சரி, அதில் எதுவும் சட்ட சிக்கல் வராதுல்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டு, வராது, சரி அப்போ அந்த ட்வீட்டை போட்டுருங்க அப்படின்னு இவங்க ட்வீட் பண்ணுறது, கருத்து தெரிவிக்குது. உடனே இந்த ட்வீட்டை வைத்துக்கொண்டு மீடியாவில் மிகப்பெரிய அளவில் இதை அவரே சொல்லிவிட்டார், சித்தார்த் சொல்லிவிட்டார், சூர்யா சொல்லிவிட்டார். இவெல்லாம் யார்? இவையெல்லாம் தமிழக மக்களுக்காக என்ன செய்திருப்பான் கேட்டால் உடனே சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் என்று வைத்து அவர் மாணவர்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். அதை விட அதிகமாக ஓராசிரியர் பள்ளி என்று என் குடும்பம் செய்து கொண்டிருக்கிறது. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய அகரம் ஃபவுண்டேஷன் என்பது கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு, பல பிரமுகர்களிடமிருந்து பணப்பரிமாற்றம் செய்வதற்காக பயன்படுத்துவதற்கு ஒரு முகம், அவ்வளவுதான், ஒரு கருவி, அவ்வளவுதான். குற்றச்சாட்டாகவே நான் வைக்கிறேன். முடிஞ்சால் வழக்கு போடு. எங்கே சென்றார் அந்த பிரகாஷ்ராஜ்? மற்ற எல்லாவற்றிற்கும் ஜஸ்ட் ஆஸ்கிங் அப்படின்னு வருவார். எங்கே சென்றார் அவர்? இங்கே வந்து விருது வேறு வாங்கிட்டு போனார். அது ஈவேரா விருது, ஒரு மண்ணாங்கட்டி விருது வேறு வாங்கிட்டு போனாப்புல. எங்கே சென்றார் கமலஹாசன்? மற்றவர்களுக்கெல்லாம் வளைச்சி ட்வீட்டு போடுவாப்புலையே. இதற்கு பேச முடியலையா கமலஹாசனால்? இத்தனைக்கும் அந்த மனுஷன் ஒரு கட்சி வேறு வச்சு நடத்திட்டு இருக்காப்புல, மக்கள் நீதி மையம்னு. அந்த கட்சியிலேருந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கை கூட கிடையாது. இந்த மாதிரி ஒரு செயலை நான் கண்டிக்கிறேன்னு சொல்கிறது கூட முடியல. எங்கே சென்றான் சத்யராஜ் என்ற அயோக்கியன்? மற்றதுக்கெல்லாம் பாய்ந்து வந்து பேசுவார். அப்புறம் நம்ம பிக் பாஸ் விஜய் சேதுபதி மற்ற எல்லா விஷயத்துக்கும் பேச முடியுமே இவரால்? எல்லாவற்றுக்கும் ஒரு கருத்தை வந்து சொல்வார். ஏன் இவரால் இதை பற்றி பேச முடியல? இதில் வேறு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இசை வெளியீட்டு நிகழ்ச்சி, திரைப்பட நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் யாராவது ஒருத்தர் கருத்து கூறுவார்களான்ற பார்த்தால் யாரும் கூறலையே, யாரும் பேசலையே. ஏன் பேசலை? இதுவே கடந்த ஆட்சியாக இருந்தால் இந்த நிகழ்ச்சியை மையமாக வைத்து நக்கல் நையாண்டியுடன் இந்த கருத்துக்களை பேசியிருப்பார்களா மாட்டார்களா? இவங்கெல்லாம் எங்கே போனானுங்க? ஒரு பயலை காணோம் பாருங்கள். இது எவ்வளவு பச்சை அயோக்கியத்தனம்! இதை யோசித்து பாருங்கள்.
நாம் இங்கே இந்த விஷயத்துக்கே வருவோம். ஏனென்றால் இந்த விஷயத்திலிருந்து மடைமாற்றம் செய்வதற்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல்வேறு விஷயங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. மக்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் 5 லட்சம் 10 லட்சம் 25 லட்சம் இதெல்லாம் இவனுக்கு ஒரு மாத செலவு. இந்த ஒரு மாத செலவு ஒரு ட்வீட்டில் வருது. ஒரு ட்வீட்டு போட்டால் ஒரு மாத செலவு வருதுன்னா அதை போட்டு போகிறான். இவ்வளவு தான் இவனுங்களுடைய அக்கறை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால்தான் 3.5 ஆண்டுகளாக இவர்கள் அடக்கி வாசிக்கிறார்கள். ஏன்னா இவனுக்கு நல்லா தெரியும் இதையெல்லாம் இப்போ பேசினா இந்த உதவாநிதியுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய தியேட்டர்கள் எதிலும் இவன் படம் ஓடாது. இவன் படம் ப்ரொடக்ஷனுக்கு வர முடியாது. ப்ரொடியூசர் யாரும் இப்போ கிடையாது. எதுவாக இருந்தாலும் உதவாநிதியோட உதவியுடன் தான் இங்கே ப்ரொடியூஸ் பண்ண முடியும், தயாரிக்க முடியும் என்கிற ஒரு சூழல் இருக்கிறது. அப்போது இவனுக்கெல்லாம் அக்கறை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா மக்கள் மீது? அவன் இதுவரைக்கும் கொடுத்த குரல் எல்லாம் அக்கறையுடன் கொடுத்த குரல் நினைக்கிறீங்களா? சத்தியமாக கிடையாது. அதே போன்று அன்னைக்கு இந்த கோவன் அப்புறம் இருக்கக்கூடிய தோணாந்துருத்தி யாரெல்லாம் இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் அப்படின்னு இருந்தானுங்களோ இவனுங்களாம் எங்கே போனானுங்க? இப்போ கேள்வி எழுப்பணுமா கூடாதா? இதில் ஒரு பச்சை அயோக்கியத்தனம் என்னென்னா, இவங்க ஊடகத்தில் பேசுகிறாங்க. யார்? திமுக தரப்பு பேசுகிறாங்க. இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பாதிக்கப்பட்ட அந்த பெண் மீது தான் குற்றம், அவர் மீது தான் தவறு. அவர் எப்படி அந்த நேரத்தில் அவர் அந்த நண்பருடன், ஆண் நண்பருடன் அவர் இருக்கலாம்? யார்? இவங்களே சுயமரியாதைன்னு பேசுவாங்க, இவங்களே பெண் விடுதலைன்னு பேசுவாங்க, இவங்களே ஈவேரான்னு பேசுவாங்க. இவர்களே பெண் எப்படி வெளியே வரலாம்? எப்படி இருக்குது பாருங்கள். இதை விட ஒரு அயோக்கியத்தனம் இருக்க முடியுமா? கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம் இல்லையா? அவர் பேசுகிறத நீங்களே கேளுங்க. அவனை நம்பி இருந்த பொண்ணு இன்னைக்கு சீரழிக்கப்பட்டிருக்கா. ஆக அந்த பொண்ணு செய்த தவறு. இப்படி ஒரு ஆளும் கட்சி தரப்பு அதிகாரப்பூர்வமாக சொல்வது என்ன? பாதிக்கப்பட்ட பெண் மீது தான் தவறு, அவர் வெளியே வந்திருக்கக்கூடாது, வந்ததால் தான் இது நடந்தது. என்ன கேவலம்! இவர்களெல்லாம் சுயமரியாதை குறித்து பேசலாமா? இவர்களெல்லாம் முற்போக்கு என்று பேசலாமா? இதற்கு இந்த முற்போக்கு பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்கள்ல, இந்த பெண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பெண்ணியம் என்று வரக்கூடிய யாராவது ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்தார்களா? யாருமே தெரிவிக்கலையே. அப்போ இதுதான் உங்கள் பகுத்தறிவா? நீங்கள் அப்பட்டமாக பாருங்கள், இந்த வீடியோவை பாருங்கள். இந்த காணொளியில் மிக தெளிவாக அவன் இந்த குற்றம் சாட்டப்பட்ட நான் சொல்கிறேன், அவன் குற்றவாளி தான், அவன் நெத்தியில் எழுதி ஓட்டிருக்க திமுககாரன்னு. அவன் தெளிவாக திமுகவுடைய மேடைகளில் இருக்கான். இந்த புகைப்படங்களில் பாருங்கள். அவன் அந்த நிகழ்ச்சிகளில், கட்சியோடைய நிகழ்ச்சிகளில் அவன் பங்கேற்கிறான். ஆனால் இவனுக்கும் கட்சிக்கு சம்பந்தம் இல்லைன்றது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? அதுவும் குறிப்பாக பாருங்கள், இந்த சம்பவம் நடைபெற்றதிலிருந்து இன்று வரையில் மாசு எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார்? மா சுப்பிரமணியம் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார்? அவரை காணவே. இப்போ இந்த காணொலியை இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் மிக தெளிவாக மாசுவும் துணை மேயர், சென்னையுடைய துணை மேயர் மகேஷும் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் அமர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? உணவு அருந்து கொண்டிருக்கிறார்கள். யார் வீட்டில்? குற்றம் சாட்டப்பட்ட இந்த நபர் வீட்டில். இவங்க உடனே சொல்லலாம், இல்லை அது வேறு ஒரு இடம். சரி, வேறு ஒரு இடத்துல அவன் ஃபோட்டோ ஏன் இருக்க போகுது? வேறு ஒருத்தன் வீட்டில் அவன் ஃபோட்டோ இருக்குமா? அதே இடத்துல அவனுடைய இன்னொரு ஃபோட்டோ, அதையும் பாருங்கள். அதே இடம்தான், அங்கே அவங்க கூடயே நிற்கிறாங்க இவங்க 2 பேரும். அப்போது அவன் வீட்டிற்கு சென்று உணவருந்தும் அளவிற்கு உங்களுக்கு நட்பு பாராட்டுகிறீர்கள். நீங்கள் என்ன கேட்டீங்க? யார் வேண்டுமானாலும் எங்களிடம் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம், அதனால் நாங்கள் அவர் எங்கள் கட்சி என்று ஆகிவிடுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி யார் வீட்டுக்குள்ளாலும் திறந்த வீட்டிலாலும் நுழைஞ்சு சாப்பிட்ருவீங்களா? நீங்கள் செஞ்சாலும் செய்வீங்க, அது வேறு விஷயம். ஆனால் நம்முடைய கேள்வி, அவன் கட்சி நிகழ்ச்சியிலையும் நிற்கிறானே, அதற்கான காணொளிகளும் இருக்கே, போஸ்டர்களில் அவனுடைய பெயர் இருக்கே. கேட்டால் அது வேறு ஞானசேகர், இது வேறு ஞானசேகர். யாரடா ஏமாத்துறீங்க நீங்கள்? அவன்லாம் திமுக நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவனுக்கும் திமுகவும் சம்மந்தம் இருக்குன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு இவர் துரைமுருகன் கேட்குறாரு. பிரியாணி கடையை வச்சவனுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். பற்றி கருணாநிதிக்கு பிறந்தவங்க மட்டும் தான் திமுகவா? வேறு எவனும் திமுக இல்லையா? இங்கே அயோக்கியத்தனம் பண்ணுறவன் பெரும்பான்மையான ஆளுக்கு திமுக காரனாக தானே இருக்கான். ஒருத்தன் அயோக்கியத்தனம் பண்ணியிருந்தான்னா அவன் திமுக காரனாக இருந்திருப்பான் அப்படின்றத முதல்ல நம்ம நினைக்கக்கூடியது. அவன் திமுக காரனாக இல்லை அப்படின்னா தானே அது ஆச்சரியம். அப்போ தானே அது ஃப்ளாஷ் நியூஸ், அப்போ தானே அது பிரேக்கிங் நியூஸ், பிக் பிரேக்கிங் நியூஸ். குற்றம் சாட்டப்பட்டவன் திமுக காரன் இல்லை, என்ன ஒரு ஆச்சரியம்!
உலகில் மிகப்பெரிய ஆச்சரியம். இப்படித்தானே பார்க்கணும். ஆக நம்முடைய கேள்வி, இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி வழங்க வேண்டும் என்றால் அந்த நீதியை இந்த அரசாங்கத்தால் வழங்க முடியாது, இந்த காவல்துறையால் வழங்க இயலாது. இதற்காக நான் காவல்துறையை சிறுமைப்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க. காவல்துறையை நான் எந்த இடத்துலையும் சிறுமைப்படுத்தலை. காவல்துறையை நான் பெருமையாகவே கருதுகிறேன். ஆனால் பிரச்சனை என்னென்னா, காவல்துறை செயல்படாத நிலையில் இருக்குது. இந்த காவல்துறையால் செயல்பட முடியாது. இந்த ஆணையர் திறம்பட செயல்படக்கூடியவர், ஆனால் அவர் செயல்பட முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார். இதற்கு மிகப்பெரிய சாட்சி என்னென்னா, ஆணையர் சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்திற்கும் நேர்மாறான கருத்துக்களை இந்த அமைச்சர் பேசுகிறார். அப்போ இது என்ன ஆட்சி? இது என்ன நிர்வாகம்? இதுக்கு தான் நீங்கள் வாக்களிச்சிங்களா? உங்கள் வீட்டு பெண்ணும் எங்கள் வீட்டு பெண்களும் பாதுகாப்பு இல்லாத சூழலில் இன்றைக்கு இருப்பார்கள். அவர்கள் போய் புகார் என்று கொடுத்தால் அவர்கள் பற்றிய தகவல்களை கசிய விடுவார்கள். அப்போ யார் போய் புகார் கொடுப்பாங்க? புகார் கொடுக்கக்கூடிய இடத்திலிருந்து அந்த விஷயம் கசியும் என்றால் யாராவது தைரியமாக போய் புகார் கொடுப்பாங்களா? இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது, அதாவது இது போன்ற புகார்கள் வரும்பொழுது இது குறித்த இந்த முதல் தகவல் அறிக்கை, அதாவது முதல் தகவல் அறிக்கை என்பது என்ன? ஒரு விஷயத்தை ஒருவர் பார்த்திருப்பார், அல்லது ஒரு விஷயத்தில் ஒருவர் ஈடுபட்டிருப்பார், ஒரு விஷயத்தில் ஒருவர் பாதிக்கப்பட்டிருப்பார். இது எதுவுமே இல்லாமல் ஒரு விஷயத்தில் ஒருவர் அந்த பக்கம் போகும்போது எதிர்கொண்டிருப்பார், அல்லது அங்கே காவல்துறை சென்று அவர்கள் பார்த்திருப்பார்கள். இந்த மாதிரி பல்வேறு தரப்பிலிருந்து இருக்கக்கூடிய தகவல்களை வைத்து, இல்லை இதில் ஏதாவது ஒரு தரப்பு கொடுக்கக்கூடிய தகவல்களை வைத்து பதிவு செய்யப்படுவது தான் முதல் தகவல் அறிக்கை, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இப்படியான அறிக்கையில் வரக்கூடிய விஷயங்கள் அது பாதிக்கப்பட்டவர் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், அதுவும் முக்கியமாக பாதிக்கப்பட்டவர் ஒரு பெண் என்கிற நிலையில் அது கசிய விடப்படக்கூடாது என்பது தான் சட்டம். இதுவே அப்பட்டமாக மீறப்பட்டிருக்கிறது. இங்கே காவல்துறை எதற்காக இருக்கிறது? முதலமைச்சருடைய பேரன் பீஸ்ட் படத்தை போய் பார்ப்பதற்கு, ஃபஸ்ட் ஷோ பார்ப்பதற்கு நீங்கள் 18 காவல்துறையினர் தலைமையில் பாதுகாப்பு வழங்குவதற்கு தான் காவல்துறை வழங்கப்பட்டிருக்கிறதா? அதற்கு தான் விதிக்கப்பட்டிருக்கிறதா காவல்துறை? முதலமைச்சர் சைக்கிள் ஓட்டி கொண்டு செல்லும் பொழுது, அதற்காக உல்லாசமாக சைக்கிள் ஓட்டி செல்லும் பொழுது அதற்கு 3000 பேர் பாதுகாப்பு வழங்குவதற்கு தான் இங்கே காவல்துறை நியமிக்கப்பட்டிருக்கிறதா? முதலமைச்சர் வீட்டில் இருப்பவர்கள்லாம் கோவிலாக ஏறி இறங்குவதற்கு இவர்கள் செய்த, அதாவது இவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய பாவச் செயல்களுக்கு தோஷம் கழிப்பதற்காக இவர்கள் கோவிலாக ஏறி இறங்குவதற்கு தான் பாதுகாப்பு கொடுப்பதற்கு காவல்துறை நியமிக்கப்பட்டிருக்கிறதா? உங்கள் வீட்டு பெண்களுக்கும் என் வீட்டு பெண்களுக்கும் காவல்துறை இல்லையா? இவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பதற்கு இந்த காவல்துறையால் முடியாதா? இதற்காகத்தான் நீங்கள் வாக்களித்தீர்களா? இந்த கேள்வியை நீங்கள் உங்களை பார்த்து கேட்க வேண்டும், நாம் நம்மை பார்த்து கேட்க வேண்டும். நான் என்னையும் சேர்த்து கொள்கிறேன். இந்த ஆட்சியில் நான் சொல்கிறேன், எந்த ஆட்சியில் ஒரு பெண் பாதுகாப்புக்காக ஒரு காவல்துறையிடம் செல்லும் பொழுது அவள் கொடுத்த தகவலை வெளியிடுகிறார்களோ, அவர்கள் வெளியிட்டாலும் சரி, அல்லது அவர்களுடைய கவனக்குறைவினால் அது வெளியிடப்பட்டாலும் சரி, அல்லது யார் வெளியிட்டாலும் சரி, ஒரு ஆணையரே வந்து இந்த தகவல் அந்த பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கலாம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு செல்கிறது என்றால், இது ஆட்சியா? இது நிர்வாகமா? இதற்குத்தான் நாம் வாக்களித்தோமா? இது நமக்கு தேவையா? இந்த கேள்வியை மனசாட்சி இருப்பவர்கள் யோசிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.